இந்த சிறுத்தையின் குகைக்குள்ளேயே வந்துடுச்சு அந்த கிளச்சிங்கம். ஐயா, அவனை இங்கேயே எப்படியாவது வம்புக்கு வலிச்சு அவன் இடுப்ப ஒடிச்சிடணும். இனிமே அவன் மேடையே ஏறாதபடி செஞ்சிடணும். வாங்க 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 சிங்கராயரே, நம்ம தெருவுக்கு வந்துட்டீங்களா? என்ன என்ன நஞ்சப்ப பயல்வோ சவிக்கும் சௌக்கியம். கூல் ட்ரிங்க் சாப்பிடலாம். வர்றே வர்றே. மல்லாதி மல்லன், வீராதி வீரன், வீட்ட வச்சா வந்தாரு. நஞ்சப்பா, ஆனா அது காத்தரிக்கு கீழே விழுந்த என்கிட்ட நீ மேடையிலேயே தோத்திருக்கிற. வீரம் இருந்தா நேருக்கு நேர் மேடையில சந்திப்போம். மக்கள் மத்தியில நீயா நானான்னு பார்ப்போம். தரமா ஏய், என்ன கமிஷன் மாமூல் கேட்டா முறைக்கிறியாம? என்ன நினைச்சுக்கிட்ட நீ? ஆமா, இந்த பேட்டை எங்க பேட்டை. இங்க வியாபாரம் பண்ணனா கமிஷன் கொடுக்கணும். மரியாதையா கொடுக்கறியா இல்ல என் குணத்தை காட்டணுமா? வெட்டிய குடுடா. முடியாது. முடியாதா? என்ன சொல்ற? என்னையா எங்க பேட்டைக்குள்ளே வந்து வாலாட்டுறியா? உனக்கு இந்த ஒரு பேட்டை தான், எனக்கு ஊரெல்லாம் பேட்டை. இந்த மாமா பணம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ, ஜாக்கிரதையா. பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டுறான், லுங்கியை கட்டிட்டு வந்திருக்கிறான், சேலையை கட்டிட்டு வந்திருக்கிறான். என்னடா ரெண்டு கால நின்னுட்டு கணக்கிறீங்க? உடம்புக்கு ஏதாவது வேணுமா? எங்க உஸ்தாது அடைக்கா குட்டனே மேலமே அடிக்கிறான். உடம்பு எப்படி கேட்ட இப்ப எப்படி இருக்குமா உடம்பு? நஞ்சப்பா, என் உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்டியே, உன் உடம்பு இப்ப எப்படி இருக்குது? மேல அடிக்கிறேன்னு சொல்லிய, மேடம் ஆட்டி நாயனமும் ஆச்சு. தம்பி, சரியான சந்தர்ப்பத்தில் வந்து என்ன காப்பாத்துன்னு இந்த பசங்களுக்கு நல்ல பாடம் கற்பிச்சு கொடுத்தேன். ஆமா, இவ்வளவு பலசாலியா இருக்கிறியே, நீ யாரு? நான் ஒரு பட்டி காட்டாங்க. ஓ, இங்க எங்க வந்த? வேலை தேடி வந்தேன். ஓ, வேலை?
என் கூட வா, நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் பேசுவோம். ஹலோ, மேஜர் மாரியப்பா ஸ்பீக்கிங். என்ன ஷேர் மார்க்கெட் டவுன் தெரியல. ஏன் 5 லட்சம் போச்சா? ஐயோ பர்வதா, பர்வதா, என்ன சொல்றீங்க? பர்வதம் போச்சு, என்னங்க பர்வதம் போச்சு. பரவாயில்ல, எங்க போன இங்கதான் இருக்கேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? நம்ம பணம் எல்லாம் போச்சு. 5 லட்சம் ஷேர் மார்க்கெட் டவுன் போச்சு. 5 லட்சம் ரூபாய் போயிடுச்சா? எங்க அப்பா வீட்டுல கொடுத்த பணம் எல்லாம் போச்சு. என்ன பாச்சு? அம்மா, நம்ம குடி முழுகி போச்சம்மா, நம்ம பணம் எல்லாம் போச்சம்மா. எல்லாம் அந்த தர்த்தரை பிடிச்ச போய் அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்ச நேரம் தான். இனிமே நம்ம எல்லாரும் நடுத்தரவுல நின்று பிச்சை எடுக்க வேண்டியது. சும்மா இருந்து தொலை. இப்படியே மிரட்டி மிரட்டி தான் என் வாயை அடக்கி வச்சுட்டீங்க. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. அந்த வேலையை அடிச்சுட்டு தான் மறு வேலை பார்க்கணும். பயப்படாதீங்க, இந்த முறை உங்களை தடுக்க மாட்டேன். இனிமையோ இந்த அவமானத்தை சகிச்சுக்க சொல்லி உங்களை வற்புறுத்தவே மாட்டேன். வாங்க போலாம். மேகா, நீயுமா? ஆமாங்க, நீங்க இல்லாத இந்த இடத்துல எனக்கு மட்டும் என்னங்க வேலை? நானும் உங்க கூட வரேன். வேண்டாம் மேகலா, என்கிட்ட பணம் இல்லையா அவங்க அம்மா பேசுறாங்க. நான் போய் உழைச்சு சம்பாதிச்சு பணத்தோட வந்து உன்னை கௌரவமா கூட்டு போறேன். அதுதான் ஒரு கணவனுடைய கடமை. ஆமாங்க, போயிட்டு வாங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். மேகலா, ஏன் மாதிரி நான் வரேன். உங்க அம்மா எனக்கு கொடுத்தது அது அவங்க இருக்குமா? மல்யுத்த ரசிக பெருமக்களுக்கு மாபெரும் விருந்து. இன்றைய மற்போரில் கலந்து கொள்கிறார் மலேசிய மாளிகை மண்ணக்கவை செய்திட்ட விருதை வீரராஜன். விருதை வீரராஜன் அவருக்கு எதிராக போட்டியிடுகிறார் மல்யுத்த மாமன்னன் சிங்கராயர் அறிமுகம் செய்திடும் ஒளிவிளக்கு. புதிய ஒளிவிளக்கு பொன்வேங்கை. பொன்வேங்கை
என்னப்பா அது? என்ன தம்பி இதெல்லாம்? முதல்ல சம்பாதிச்சது உங்களுக்கு காணிக்காக்குறேன். ஓஹோ, குருதட்சணையா? நமக்குள்ள இதெல்லாம் இருக்குப்பா. ஐயா, வழி தெரியாம தவிச்ச என்ன வாழ வச்சதே நீங்க தான். அதுக்கு நன்றி. இது எடுத்துக்கத்தான் வேணும். இல்லாட்டி விட மாட்டேன். சரி, எடுத்துக்கிட்ட போதுமா? அது ஒரே ₹1 தாங்க. பொன்னையா, கடையில தான் இதுக்கு ₹1 மதிப்பு. என் கண்ணுக்கு கோடி ரூபாய் மதிப்பு. ஆமா, நீ எதுக்காக பட்டணத்துக்கு வந்த? எதுக்காக பயல்வானான? சம்பாதிச்சு கடன் அடைக்கிறதுக்காகத்தானே? ஆமாங்க. இருந்தாலும் உடனே பணத்தை கொண்டு போய் கடனு கட்டு. இந்தா பிள்ளை. அப்பா, உங்க கடனை தீர்த்துவேன்ப்பா. சீக்கிரமே தீர்த்துவேன்ப்பா. கற்பழித்தவனுக்கு 2 வருட கடுங்காவல் தண்டனை. யார் பேர் வந்திருக்கு? நேரையா என்ன வந்திருக்கு? என்ன பண்ணி தபால் வந்துருங்க. பண்ணி மணியார் வந்துருங்க. எங்க இருந்து வந்திருக்க? போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. அடடே, பொன்னையா, கேர் ஆஃப் சிங்கராயர் மல்யுத்த சாலை, மயிலாப்பூர், சென்னை 4. அட்டி சக்க பொண்ணையே மல்யுத்த வீரன் ஆயிட்டாரா? வந்த உடனே கெஞ்சி கேட்கணும், அப்பா அடிக்க போற எங்க அண்ணனை அடையாளம் தெரியற அளவுக்கு அடி போதும் அப்படின்னு கேட்கணும். என்ன எழுதிருக்கு படி? பண்ணையாருக்கு எங்க அப்பா பட்ட கடனை இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிடுறேன். அப்பாவை தொந்தரவு செய்யாதீங்க. இப்படிக்கு பொன்னையா. இத நல்ல கணக்குல வரவு வச்சுட்டுங்களா? ஐயா, அப்பங்கன அப்படியே இருக்கட்டும். உள்ள இப்படியே பணம் அனுப்பிச்சுட்டு இருக்கட்டும். ஏன்னா அந்த பொன்னையா என் பிடியில இருந்து தப்பக்கூடாது. என் முன்னாடி அவன் தலை நிமிர்ந்து நடக்க கூடாது. பொன்னையா பணம் அனுப்புற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ஆகட்டையா அண்ணே, நீங்கதான் இருக்கியா? இங்க பாத்தியா, என்ன லெட்டர்? கவர்ல ஸ்டாம்ப பாரு. அறிஞர் அண்ணா படம் போட்டிருக்கு. நாட்டுக்கு நல்ல காரியம் செஞ்சா அவங்க படம் தபால் தலையில வருது. அதுவே கெட்ட காரியம் செஞ்சா அவங்க படம் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு தபால் ஆபீஸ்ல தொங்குது. அதுக்கு என்னடா இப்ப? உன்னது எப்ப தொங்க போதோ எதுக்கும் போட்டோ ஒன்று எடுத்து வை. சின்ன பிள்ளைக்கு காவேரி எழுதி கொண்டது, உங்களது பால்வடியும் முகத்தை பார்க்க துடியாய் துடிக்கிறேன். இதுக்குத்தான் பால் சாப்பிட்ட உடனே வாயை தொடச்சுக்கணுங்கிறது. தேன்வடியும் என்ன நிறைய வடிகிறேன். தேன்வடியும் என் இதழை பிறகு துடியாய் துடிக்கு எனக்கு தெரியும். செலவா செலவா, சின்ன பண்ணையா, வாங்க வாங்க. கண்ணமா, ஒரு சந்தோஷமான சமாச்சாரம் உனக்காக கண்டுபிடிச்சிட்டேன். அமெரிக்காக்காரன் எல்லாத்துக்கும் கடனா கொடுத்து அடிமையாக்க பாக்குறானே, அது என்ன? உதவி. உதவி. உதவின்னா என்ன? தங்கமா? தங்கம். தங்கத்துக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லு? பொண்ணு. பொண்ணுங்கவா? கண்டுபிடிச்சீங்களா? எங்க இருக்காரு? ஐயோ, அந்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு. எங்க இருக்காரு சொல்லுங்க. ஏங்க, இது என்ன வாழைப்பழமா? ஆமா, வாழைப்பழம். பொண்ணு எங்க இருக்காரு? நான் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கங்க. எங்க இருக்காரு? இன்னும் எடுத்துக்கிட்டேன். ஐயோ, எங்க இருக்காரு சொல்லி தொலைங்களேன். ஒரு டம்ளர் பால் கிடைக்குமா? என்ன பஞ்சாமிரம் பண்ணி போறீங்க? அடே, வந்துட்டீங்களா? என்னங்க இதெல்லாம்? ஏண்டி வாழைப்பழம் மாத்திரம் இல்ல, இந்தாண்டி வாழைப்பழம். இப்ப தாண்டி பழம் சாப்பிட்டேன், பால் வரப்போகுது. இன்னத்துக்கு தண்டத்துக்காக நிக்கிறேன். காலப்படி கால பிடிக்க முடியாது. ஏண்டி குடிய கட்டிக்க போறவர் தானே? இந்தாங்க பால். இப்பவாவது சொல்லுங்களேன், பொண்ணையா எங்க? உனக்கு விவசாயம் இருக்கா? நான் எதுக்காக வந்திருக்கேன்? பொண்ணையா பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கிறேன். அப்பக்கார வீட்டுல இல்ல, இவரோட கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு இருக்கலாமே. யோ, சொல்ல போறியா இல்லையா? கார முடிச்சு போடுவேன். நான் தரமாட்டேன். வாங்க போங்க சொல்லல, வாயா போயான்னு அப்பவும் சொல்லல. இன்னும் நான் இறங்கறதுக்கு முன்னால மரியாதையா சொல்லிடு. பொண்ணை எங்க சொல்லி சொல்லு. பொண்ணையா? பொண்ணையா பக்கத்துல இருக்கிறா. பட்டணத்துலயா? ஆமா, பட்டணத்துல சிங்கராயர்ன்ட்டு ஒரு குஸ்தி பயிலாங்கிட்ட குஸ்தி எல்லாம் கத்துக்கிட்டு இப்ப பெரிய பயிலான் ஆயிட்டான். என்ன? ஆமா, பொண்ணையா பயிலான் ஆயிட்டாரா? இனிமே உலகத்துல ஒரு பயிலாளர்கிட்ட ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. பொண்ணையால சாம்பியன். ஏன் ராஜா பாத்து, ஏன் உன் மக கண்ணம்மா
பொன்னையா பொன்னையான்னு உசுர விட்டுட்டு இருந்தான். அவன் தான் பட்டணத்துக்கு தொலைஞ்சு போயிட்டானே. ஏய்யா, இனிமேலாவது என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்ல ஐயா. நானே கூடாதுங்கிறேன். நானும் எத்தனையோ தடவை எடுத்து சொல்லிவிட்டேனுங்க, அது ஒத்துக்க மாட்டேங்குதுங்க. ஒரு பொண்ணு ஒத்துக்க மாட்டேன்னா அதுக்காக அவ அப்படியே வச்சுக்கிட்டு அவ வாழ்க்கைய பாழாக்கிடுறா. கிழமை என்ன ஆகுறது? ஏய்யா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு காலா காலத்துல நீ ஒரு தாத்தாவாக வேண்டாம். எனக்கு ஆசைதாங்க. அதுக்கு குடுப்புற வேணாங்களா? நான் ஐடியா சொல்றேன். இது என்ன ஆப்பிள்? எனக்கு தானே. உனக்கு இல்லையா, கண்ணம்மாவுக்கு. மயக்க மருந்து பயப்படாதியா. இத கண்ணம்மா சாப்பிட்டோன்னு மயக்கமா விழுந்துருவா. அந்த சமயத்துல அவளை கோயிலுக்கு தூக்கிட்டு போய் நான் தாலி கட்டிக்கிறேன். அப்புறம் என்ன மயக்கம் தெரியும். தாலி கட்டின கைய முறிப்பா. அதுதான் இல்ல. தாலி கட்டினவன் தருதலையா இருந்தாலும் அவனே தெய்வமா மதிப்பா தமிழ் பொண்ணு கண்ணம்மா. அடையே மச்சான், என் பொண்ணு மச்சான், என்ன விடாதே. ஐயோ, அவளே வந்துட்டாயா. பணத்தை நானே கொடுத்துடுறேன். பண்ணையாரா, வாங்க வாங்க. என்ன இது ஆப்பிளுங்கய்யமா? உனக்கு தான். அடி சத்தியாண்டா, எனக்கு ஆப்பிள்னா ரொம்ப பிடிக்குது. நீ சாப்பிடு. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. ஆப்பிள் ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடுமா? ரொம்ப ருசியா இருக்கு. பூரா சாப்பிடு, அப்புறம் தெரியும். ஏண்டி, எனக்கு ஒரு மாதிரி மயக்கமா வருது. எலப்பட்டா உரம் போட்டு வளர்த்தது அப்படித்தான் இருக்கும். மயக்கம் வரும். எனக்கு என்னமோ வருது. சும்மா சாப்பிடுங்க. ஏப்பா, பெத்த அப்பா செய்யற காரியமா இது? என்னமா? தாலி கட்டவன தெய்வமா மதிப்பா தமிழ் பொண்ணு, உண்மைதான். ஆனா அதுக்கு தகுதியே இல்லாத தெருதலையே தாலி கட்டவே அனுமதிக்க மாட்டான் அதே தமிழ் பொண்ணு. இது கூடவா தெரியல? பண்ணையார் அப்படியே சொல்லலாமா? போதும்பா, பெரிய பண்ணையார் முகர கட்ட. பொண்ணையா வர வரைக்கும் பொறுத்திருக்கலான்னு பார்த்தேன். இனி ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். பொண்ணையா இருக்கிற இடத்துக்கே போறேன். கண்ணம்மா, கொடுத்து ஒரே அடியா திருப்பி கேட்டா நான் எப்படி கொடுக்க முடியும் பண்ணையாரு? நல்ல சிவா, கும்பிடு போட்டு முதுக வளைச்சு ஐயா நீங்க தான் கதியில் ஒப்பாரி வச்சு கை நீட்டி வாங்கிட்டு போனீங்களே, அந்த பணத்தை தான் கேட்கிறேன். நான் உங்க பிச்சை கேட்க வரல. சும்மா கையேந்தி வந்து நிக்கிறார், அவ்வளவுதான். ஏன் ஆட்டாங்க சும்மா அடம் முடிச்சுக்கிட்டு? அன்னைக்கு நீங்க கேட்டீங்க, இன்னைக்கு இது கேக்குது. பிச்சை கேட்கும் போதே போடுங்களேன். கொஞ்சம் தவணை கொடுங்கன்னு நாங்க அப்பவே கேட்டோம். ஏன்னா நாங்க ஆதரவு இல்லாத அனாதை ஆயிட்டோம். நல்ல சிவம், நீர் நினைச்சா இப்பவும் உமக்கு ஆதரவு இருக்கு. உம கடல்ல அடைஞ்சு சந்தோஷமா வாழற காலம் வந்துட்டே இருக்கு. புரியலையா? யாரோட வாயில இருந்து வருது? ஆபத்தெலுமோ வருதுன்னு அர்த்தம். பெத்தவங்களுக்கு பையங்க உதவி செய்யறத விட பெண்களும் உதவி செய்வாங்க ஐயா, பெண்களும் உதவி செய்வாங்க. அது எப்படிங்க? எப்படிங்க? ஒண்ணும் புரியாம நீங்க எல்லாம் ஒரு நாட்டாம. ஆமா, காவேரி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா உங்க கடல்லாம் பைசல் பண்ணிடுறேன். பரமசிவம், நான் உனக்கு முன்னாலே இந்த ஊர்ல பிறந்தவையா. பொன்னையா போயிட்டானே, இந்த கிழவனே என்னையான்னு மிரட்ட வந்தியா? அந்த பொன்னையாவை பெற்றவன் நான் தாயா. உன்னையா என்னையா நான் தாயா? நாட்டாம நீ கோச்சுக்கிட்டால நல்ல எதுகுமோனையோட கோச்சுக்கல. எதுக்கு வீண் பேச்சு? கடனை கொடுக்க வழி சொன்னேன். முடியலன்னா இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வச்சிடு. பரமசிவம், என் பொண்ணை ஒரு காட்டு மிருகத்தை கொடுக்கறதை விட என் வீடு எழுதி கொடுக்கறதை பெருமையா நினைக்கிறேன். ரிஜிஸ்டர் ஆபீஸ் போலாமா? என்னங்க இது பாருங்க. தம்பி, என்ன பாரு? ஐயா,
ஏன் இப்படி லபோதிபம் நடிச்சுக்கிறீங்க? எங்க அண்ணன் என்னைக்கு கிளைமேக்ஸ்ல ஜெயிச்சிருக்கு, முடிவு நம்ம பக்கம் தான். இந்த வீடு உங்களுக்கு, நாங்க பாத்துட்டு வரோம். ஐயா, மயிலாப்பூர்ல பயில்வான் சிங்கராயர் வீடு எங்க இருக்கு தெரியுமா? மயிலாப்பூர்ல பயில்வான் சிங்கராயர் வீடு எங்க இருக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு ஆமா, நீ ஊருக்கு புதுசா? என் மச்சான தேடிவிட்டு பட்டணத்துக்கு வந்தேன். ஏயா, இந்த பயில்வான் சிங்கராயர் வீடு எங்க இருக்குது சொல்ல? சிங்கராயர் வீடு தானே? ஓ, சிங்கராயர் வீடு. அட ஏயா பல்லவி பாடிக்கிட்டு இடம் தெரிஞ்சா சொல்ல. உனக்கு அங்கதானே போகணும், பேசாம சைக்கிள் ஏறு, டபுள்ஸ் போகும். அது என்ன அது டபுள்ஸ்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ இடத்த சொல்லு, நானே போய்க்கிறேன். எனக்கு இன்னும் புரியல, சுத்தம் மோசமான இடம். இதெல்லாம் நீ வயசு பொண்ணு தனியா போலாமா? நீ வா சொல்றேன். ஏயா, இது நெல்லு குத்துன கை, பல்ல தட்டிப்படும் தெரியுமில்ல? மரியாதையா சொல்லு, எங்க இந்த பயில்வான் வீடு? பக்கத்து தெருவுல இருக்கு. அம்மா, கொஞ்சம் கையை கொடுக்குறியா? கையை முடிப்பேன். உன்னையா என்ன எண்ணிட்டு இருக்கிற? எவ்வளவு பணம் அனுப்பியிருக்கேன்னு பார்த்தேன். 3/4 காலம் தீர்த்துங்க. எல்லாம் உன் முயற்சி தான்ப்பா. இல்லைங்க, எல்லாம் உங்க ஆதரவு தாங்க. ஐயா, இதுக்கு எப்படி கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியலையே. செய்யலாம் பொண்ணையா, செய்யலாம். நீ நினைச்சா செய்யலாம். நினைக்கிறதா? அதுக்காகத்தானையா காத்திருக்கேன். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? வந்து வேண்டாம் வேண்டாம், இன்னும் நீ தயாராகல. நான் எதுக்கும் தயாரா இருக்கீங்க. இது என் மான பிரச்சனை. அப்படின்னா என் உயிர் பிரச்சனை இது. சொல்லுங்க. அப்போ பாருங்க, இது யாருங்க? புது மல்யுத்தக்காரன். வேறு இவனும் உன் மாதிரியே தான் பேர வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறானா. தற்சமயம் அவன் பேரு முகமுடி. இங்க வந்திருக்கான் தெரியாது. ஏன் தொழில் விரோதி சாண்டோ நஞ்சப்பனதான் உனக்கு தெரியும் இல்ல? ஆமா, உங்ககிட்ட போட்டு தோத்து போங்க. அவன் தான் இவனை தயார் பண்ணி யாருமே ஜெயிக்க முடியாதுன்னு சவால் விட்டு இருக்கிறானா. சவால் ஜெயிச்சுட்டா ₹1,00,000 பரிசு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஜெயிச்சவன் தோத்தவன் முகமுடிய கிழிக்கலாம், உள்ள இருக்கிறவன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன்னா இவ்வளவு காலமா நான் கட்டி காத்த அந்த புகழெல்லாம் வீணாயிடும் பொன்னையா, பாழாயிடும் பொன்னையா. கவலைப்படாதீங்க, நீங்க சரின்னு சொல்லுங்க, நானே அந்த சவால் ஏத்துக்கிறேன். அவன் முகமூடி கிழிச்சவன். அது போதும் பொன்னையா, எனக்கு அது போதும். பொன்னையா, அவங்கிட்ட சண்டை போட்டவங்க பல பேரு மேடையிலேயே செத்து இருக்கிறாங்களாம். அதனால நீ கடுமையா பயிற்சி எடுத்துக்கணும். அது மட்டுமல்ல பொன்னையா, போட்டி முடிகிற வரைக்கும் மனசுல வேற எந்த ஆசைக்கும் இடம் கொடுக்க கூடாது. அப்படின்னா பொன்னையா, உன் திறமைய பார்த்து பல பெண்கள் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நீ யாரையுமே பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அவங்கள நினைக்கவே கூடாது. நினைச்சு பார்க்க கூட எனக்கு யாருமே இல்லைங்களா? அப்படி என்னையா அநியாயமா இருக்குது? கெட்டும் பட்டணம் சேர சொல்லுவாங்க, நீ பட்டணம் வந்து கெட்டு போயிட்டயா? நீயே கதின்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நான் இங்க வந்திருக்கேன். என்னையா தோழன்னு சொல்றேன், நீ நல்லா இருப்பியா? யாருமா நீ? இவர் கொண்டாட்டியா? ஏன் சும்மா பயந்துகிட்டே நிக்கிற? நீதான் என் புருஷன் சொல்ல. இதெல்லாம் பொய்ங்க, நம்ப சொல்ற அபாண்டம். பொன்னையா, நீ என்னை இப்படி ஏமாற்றுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, நான் நினைக்கவே இல்லை. ஐயா, சத்தியமா சொல்றையா, எனக்கு கல்யாணமே ஆகலையா. என் வார்த்தை நம்புங்க ஐயா. பொய் பொய் நம்பாதீங்க. இந்தாயா, கிராமத்துல அத்தனை பேருக்கு மத்தியில நீதான் என் பொண்டாட்டின்னு சொல்லல, அதுக்காக பஞ்சாங்கர் ஒண்ணு ஊரை விட்ட வரல. ஏன் அப்படி அநியாயமா போய் சொல்ற?
ஐயா, கல்யாணம் செஞ்சுக்கிறேன் நான் சொன்னது உண்மைதான் ஐயா. ஆனா கல்யாணமே நடக்கலையா? வந்தியா வழிக்கு? அதான் கேட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, அது போதும். என்ன இது? வாங்கம்மா, நீங்களே கேளுங்கம்மா. நான் என்ன ஏமா மனசோட மனசு ஒத்து போயிட்டு அது போதாதா? ஊரை கூட்டி மேளம் தட்டி சோத்தை போட்டு தாலி கட்டாதான் கல்யாணமா? நீங்க சொல்லுங்கம்மா. நீ சொல்றது சரிதாம்மா. அப்படி சொல்லுங்க. இந்த பொண்ணையா என்னையே ஏமாத்தணும்னு பாக்குறாரு. நான் என்ன பச்சை குழந்தையா? இல்லம்மா, நீ சிகப்பு குழந்தை. அதான் பொண்ணைய அவன் மேல ஆசைப்பட்டிருக்கான். என்னமா நீ அந்த பணம் சேர்த்தீங்க? ஆபத்து ஆபத்து. இந்த பார், ஒரு நிமிஷம் இனிமே இருக்க கூடாது. போ கிராமத்துக்கு போனா போ. போயிடு போயிடு போ. உன்னை நம்பி நான் வீடு வாசல் சொத்து சுகம் பெத்தவங்க மத்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். நீ பாட்டுக்கு போ போன்னு லோடு கத்திக்கிட்டு இருக்க. நான் எங்கம்மா போவேன்? நீ எங்கேயும் போக வேண்டாமா, இங்கே இருக்கலாம். பொன்னையா பெரிய போட்டியில கலந்துக்கு போறான். வெற்றி பெறட்டும். உன்னையே பரிசா கொடுக்கிறேன். கல்யாணத்தை நான் சிறப்பா நடத்துறேன். பொன்னையா, இப்ப என்னையா சொல்ற? இனிமே நான் இங்கேயே தான் இருக்க போறேன். இதெல்லாம் எனக்கு வச்சுக்காத. இந்த போட்டி முடிவு வரைக்கும் கண்ட முழிக்கவே போயிடலாமா? முழிப்பேன். உங்ககிட்ட பணம் இருந்தப்போ கர்ணனையே தோக்கடிச்சிங்க. படிப்புக்குன்னு கல்யாணத்துக்குன்னு வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வாரி இறச்சிங்க. அப்படி வாங்கிட்டு போறவங்க எல்லாம் இப்ப கிட்ட வர்றாங்களா? ஒரு வேலைக்காவது ஏற்பாடு செய்யறாங்களா? எல்லாரும் இந்த பரமசிவத்துக்கு பயப்படுறாங்க மீனாட்சி. அப்பா, கூலி வேலை செஞ்சாவது உங்க 2 பேரையும் நான் காப்பாத்துறேன்ப்பா. காவேரி, வேண்டாம்மா. கட்டின பெண்டாட்டிக்கும் பெத்த மகளுக்கும் சோறு போட முடியாதவன் இருக்கிறத விட சாகிறது. நான் சாக போறேன்னு பயப்படுறீங்க மீனாட்சி. அதுவும் முடியாதம்மா. அந்த யமதர்மன் கூட பண்ணையாருக்கு பயப்படலாம். ஓஹோ, இதுவும் அறந்து போச்சா? சரி. தொண்ணூத்தி 95, 96, 97, 98, 99. 100. பிரமாதம் பிரமாதம். யோ பொன்னையா, இந்த போட்டியில உன்னை யாரும் ஜெயிக்க முடியாதியா. உனக்கு தான் வெற்றி. உனக்கு யாருங்க வசனது? இதுதான் வந்தேன். என்ன வேற என்ன வேற? ஆமா, நீ என்ன கதவை சாத்திக்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றியா இல்ல குளிக்கிறியா? பொம்மைங்க வரக்கூடாது சொல்லிக்கலாம் இல்லையா? பொம்பளைங்க தானே வரக்கூடாது. என்ன நல்லா பார். இப்போ நான் கண்ணம்மா இல்ல கண்ணப்பா. மரியாதையா இங்கிருந்து போதியா இல்லையா? என்னது நீ பாட்டுக்கு சும்மா போன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கிய? இந்த காலத்துல பொறத்தையா நிலத்துல குடிசை போட்டவனே வெட்ட முடியல. இந்த பாரு, இந்த வீடு உனக்கோ சொந்தம் இல்ல எனக்கோ சொந்தம் இல்ல. நீயும் ஓசி நானும் ஓசி. என்ன கிண்டலா பண்ற? நான் பொம்பளைங்களே பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டாராம், பார்க்க மாட்டார். இப்படித்தான் அவரும் சொன்னான். எவன் சொன்னா? அவன் தான் விஸ்வாமித்திரன். கடைசியில என்னாச்சு தெரியுமா? ஒரு குழந்தை தூக்கி கையில கொடுத்துட்டா வேறக்கா. நான் என்ன கொடுப்பேன் தெரியுமா? என்ன கொடுப்பேன்? உன் பல்ல உடச்சி கையில கொடுத்துருவேன். எங்க கூட பாக்கலாம். வரப்போறா பொண்ணையா வரப்போறா. லட்ச பணத்தோட வரப்போறா. ₹1,00,000 பேப்பர் பாக்க நீங்க முகமூடிக்கும் பொண்ணு இருக்கும் மல்யுத்தம் ஜெயிச்சு ₹1,00,000 பணத்தோட வரப்போறான். அந்த இடத்துல அவன் தோத்துட்டான்னா முகமூடிய பொண்ணைய போட்டு அவன் தான் ஜெயிப்பான். ஆமாங்க, அவன் தான் ஜெயிப்பான்னு பட்டணத்துல கூட எல்லாம் பேசிக்கிறாங்க. ஏண்டே, அவன் குடும்பத்தை நடத்தவளை நிக்க வச்சு வரப்போறா உன் கருத்த நேரம் இழுத்து தனியா ரோட்ட வச்சுட்டு போக போறான். ஐயோ, அதனால இன்னைக்கு வர போதும் நான் பார்க்க பாக்கணும். அவன் வர மாட்டான், வரக்கூடாது. பொன்னையா, உன் வெற்றியில தான் என் மானமே இருக்குது. கவலையப்படாதீங்க, வெற்றி உங்களுக்கு தான். பொன்னையா, பொன்னையா, இன்னைக்கு மட்டுமில்ல, என்னைக்குமே வெற்றி உனக்குதான். வா வேலைக்கு. ரசிக பெருமக்களுக்கு வீர விருந்து துவங்க இருக்கிறது. மாபெரும் மல்யுத்த போட்டி. போட்டியிலே முதல்வராக கலந்து கொள்கிறார் மல்யுத்த சக்கரவர்த்தி சாண்டோ நஞ்சப்பர் கண்டெடுத்த ஆற்றல் மிகு வீரன் கருஞ்சிறுத்தை. அவரை எதிர்த்து போட்டியிடுபவர் மல்யுத்த மாமன்னன் காஞ்சியின் சிங்கம்
மாமல்லர் சிங்கராயன் அறிமுகம் செய்திட்ட வீரமா தங்கம் பொன்வேங்கை. வீரமா தங்கம் பொன்வேங்கை. இந்த மாபெரும் மல்யுத்த போட்டிக்கு நடுவராக இருக்கின்றார் சுந்தர். நடுவர் சுந்தர். நீ போட்ட சபதத்தை நிறைவேற்றிட்ட. நீ ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்ட, நீ ஜெயிச்சிட்ட. அவன் முக முடிவை கிளி கிளி. தம்பி தம்பி தம்பியா ஆமாயா என் கூட தானே தம்பியா
டாக்டர் சார், கவலைப்படாதீங்க, உங்க தம்பிக்கு ஒண்ணும் இல்லை. குவைட் ஆல் ரைட். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியா போகும். நன்றி டாக்டர். தட்ஸ் ஆல் ரைட். ஐயா, தம்பிக்கு குணமாயிடுச்சு, ஆபத்துல டாக்டர் சொல்லிட்டாரு. பொன்னையா, உனக்கு பொன்னான மனசு, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும், கவலைப்படாதே. ஐயா, நான் ஊர்ல இருந்து வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. நான் உடனே போகலன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு அப்பா அம்மா பயந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா தம்பி இல்லாம நான் தனியா போகக்கூடாது. அதனால கண்ணம்மாவை ஊருக்கு அனுப்பி அப்பா அம்மாட்ட நாங்க பின்னாடி வர்றோம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க. போக சொல்லு. நான் சொன்னா போக மாட்டேன், நீங்க சொன்னா தான் கேட்பாங்க. சொல்லுங்க ஐயா. அப்படியா? நல்ல யோசனை. நான் உடனே போய் கண்ணம்மாவை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு மறு வேலையை பாக்குறேன். நீ தம்பிய பார்த்துக்கோ. வந்துட்டியா? எப்பமா வந்த? என்ன பத்தின விசாரணை இருக்கட்டும். உங்க வீடு என்ன ஆச்சு? எதுக்காக இந்த குடிசையில இருக்கீங்க? நான் அங்க உங்களை தேடிட்டு வரேன். அந்த வீட்டை விட்டு பண்ணையார் தான் எங்களை வச்சுட்டாரு. அதான் ஏன்னு கேக்குறேன். கடன் பாக்கி. கடன் பாக்கியா? யார் சொன்னது? முழு கடனையும் பொன்னையா தான் எப்பவா அடைச்சிட்டாரு. என்னமா சொல்றேன்? உண்மைதான் மாமா. பொன்னையா இப்ப சாதாரண ஆள் இல்ல, பட்டணத்துல பெரிய பயில்வான். அப்பப்ப சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் பண்ணையாருக்கு அனுப்பி முழு கடனையும் அடைச்சிட்டாரு. அப்படியா? அந்த பாவி பரமசிவம் எல்லாத்தையும் பறிச்சு விட்டானேம்மா. கடவுளே, அவனை கேட்க ஆளே இல்லையா? ஏன் இல்ல, நான் இருக்கேன். இப்பவே அந்த பண்ணையார் கிட்ட போய் 2 ரவுண்ட் கேட்டு வரேன். கண்ணம்மா, கண்ணம்மா, கண்ணம்மா. யோ பண்ணையார். கண்ணம்மாவா? எங்க வந்த? கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா, உன்னை கருமாதி பண்ணத்தான் வந்தேன். அடையே கத்துறேன். எதுக்காக அந்த நாட்டமக்காரர் குடும்பத்தை வீட்டை விட்ட விரட்டின? பாவம் வயசானவங்க, அவங்க வயசத்துல ஏயா கொட்டிக்கிற? பொன்னை அனுப்பினாரே பணம், அதெல்லாம் என்ன ஆச்சு? போச்சுடா. யாருகிட்ட யாரு கணக்கு கேட்கறதுன்னு கணக்கே கிடையாதா? சாதாரணமா கணக்கு கேட்டாலே போச்சு பாரு. பொம்பளை கேட்டா சும்மா இருப்பாரா? சூடு ஏறுது. அத பத்தி கேட்கறதுக்கு நீயா? பொன்னையோட வருங்கால கொண்டாட்டி, நாட்டமக்காரரோட நாட்டு பொண்ணு. ஒண்ணா பேய் மாதிரி கட்ட. நான் இன்னும் பேய மாறமையான தாயா வருத்தப்படுறேன். நான் மட்டும் பேய இருந்திருந்தா நீ செஞ்சிருக்கிற அக்கிரமங்களுக்கு ஒரு ரத்தத்தையே குடிச்சிருப்பேன். உன் குடலை உருவி கொடியா கட்டி என் புடவைய காய வச்சிருப்பேன். புடவை காயிரம் நான் பாக்கணுமே. கண்ணம்மா, மரியாதையா பேசு. அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. அட என்னையா நடக்கும்? இது புல் வெட்டின கைதான். ஆனா அநியாயக்காரங்களோட பல்லையும் தட்டங்கிறத மறந்துடாது. இப்ப நீ என்னடா சொல்ற? மரியாதையா நாட்டாமக்காரரோட வீட்டை அவர்கிட்டயே ஒப்படைச்சிரு. இல்லன்னா இல்லன்னா பொன்னைய புயல் மாதிரி வருவார், புலி மாதிரி பாய்வார், நீ பஞ்சு மாதிரி பறந்துடுவ. உன்னையா இந்த பரமசிவத்தை தானே எதிர்ப்பான்? ஆமா. கண்ணம்மாவுடைய கணவன் எதிர்க்க மாட்டானே. என்ன? உன்னையா வரும்போது உன் கழுத்துல நான் கட்ட தாலி மின்னும். இவனை நம்ம காட்டு பக்கம் கேட்டு போறேன். விடமாட்டேன், உன்னை அனுபவிக்காம விட மாட்டேன். எச்சில் பண்டமான உன்னை அந்த பொன்னையாவும் தீண்ட மாட்டான், எந்த சின்னையாவும் தொட மாட்டான். நீ எனக்கு மனைவியாக போற, அப்புறம் அந்த பொன்னையாவ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன்? பட்டியலே தர்றேன். அன்னைக்கு என்னடானா என் உடம்ப புண்ணாக்கி மண்ணுல புரள விட்ட, அத மன்னிச்சேன். உங்க அப்ப உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன்னா நீ வீட்டை விட்டு ஓடுன, அதையும் மன்னிச்சேன். அப்புறம் பொன்னையா தேடிட்டு பட்டணத்துக்கே ஓடுன, அதையும் மன்னிச்சேன். இப்ப என்னடானா அந்த கேவலம் பொன்னையா இந்த பண்ணையா பரமசிவத்தை அடிச்சிடுவான்னு சொல்றேன். என்னால மன்னிக்க முடியாது.
நரசிம்மம் என்னை காப்பாத்துங்க. நான் உங்களுக்கு எவ்வளவோ கொடுமை செஞ்சேன், அதெல்லாம் மன்னிச்சு என்னை காப்பாத்துங்க. அப்பா, இந்த சமூக தோஷம் இதையும் விட்டு வச்சாது இந்த நாட்டுக்கே செய்ய பெரிய துரோகம். நரசிம்மம் அப்பவே சொன்னேன்ல, அவர் வந்தாருன்னா வாங்குவேன். நாட்டாம பண்ணையாரு காலை வாரித்தான் பாத்துருக்கிறேன், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறத இப்பதான் பாக்குறேன். இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் பணிய வைக்கிறதுக்கு எங்க அண்ணன் பொன்னையாவதான் முடியும். பணிஞ்சா மட்டும் போதாது, ஊராரை ஏமாத்தி சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் முதல்ல திருப்பி கொடுக்க சொல்லுங்க. நரசிம்மம், நான் ஊரை ஏமாத்தி சேர்த்த சொத்து அத்தனையும் திருப்பி அவங்க கிட்டே கொடுத்துறேன். என்ன மன்னிச்சுங்க. அதான் முறை. ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா